ஆய் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேபிக்கு தக்காளி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ 2 தக்காளியை கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். அது ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு நல்லா பசிஞ்சு எடுத்துக்கலாம். சூடாக இருந்ததுனால இதை வச்சு கடைஞ்சி எடுத்துருக்கேன். அதோட சக்கையெல்லாம் அதோட வேஸ்டெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு ஒரு 3 பல், ஒரு 2 பல் பூண்டு, 3 பல் பூண்டு எடுத்து நல்லா இடிச்சுக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு கொரகொரப்பாக இடித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இடிச்சுக்கலாம். இப்போது அடுப்பு ஆன் பண்ணி ஒரு வடை சட்டியை வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு கொஞ்சோண்டு ஒரு 2-3 கடுகு போட்டுக்கலாம். கடுகு பிடிச்ச உடனே இடித்து வச்சதை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருந்த தக்காளியும் பண்ணி ஊற்றிட்டோம்னா அவ்வளோதான். கொதிச்சு வந்தோடனே ரசம் ரெடி. அது கூட மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயம் கொஞ்சமாக போட்டோம்னா அவ்வளோதான் ரெடி. இப்போ இப்படி தொட்டு இப்படி நல்லா நிறையா வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு குழந்தைங்களுக்கு தேவையான சாப்பாடு போட்டு அதில் ஒரு 2 கரண்டி ரசம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம்.